பிரதானமாக கொண்டாடப்படுவது தீபாவளியா அல்லது பொங்கலா என்ற கேள்விக்கு திருமயம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நீங்கள் விரும்பி கொண்டாடுவது தீபாவளியா அல்லது பொங்கலான? பொங்கல் பண்டிகை தான் விரும்பி கொண்டாடுறது. விவசாயிகள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகை. அதனால பொங்கலை தான் நான் விரும்பி கொண்டாடுவேன். தீபாவளி என்பது ஒரு நாள் நிகழ்வாகவே அது முடிஞ்சிருது. பட்டாசு வெடிக்கிறோம், வாழ்த்து சொல்றோம் அப்படின்ற போயிருது. ஆனா அந்த பொங்கல் விழா, பாரம்பரிய விழாவான பொங்கல் கொண்டாடுற அளவுக்கான இந்த ஒரு உத்வேகமும் இந்த மக்கள்கிட்ட உள்ள எழுச்சியும் தீபாவளியில கிராமப்புறங்கள்ல இல்லை. தீபாவளி கொண்டாடுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் இங்கே வேலை பார்க்க போகிறோம். பொங்கல்னா அது நிறைய நம்ம ஆடு மாடுகள் வளர்க்க பிராணிகளோட செல்லமாக கொண்டாடலாம். தீபாவளிங்கிறது அவ்வளோ பாரம்பரியமாக கிடையாது. இது உலகம்லாம் கொண்டாடுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறது பொங்கல். பொங்கல் 3 நாள் ஆகும். 3 நாள். ஆமாம், 3 நாள் கொண்டாடுவோம். தீபாவளி தான் கொண்டாடுவோம். ஏன்னா பொங்கலுங்கிறது நம்ம சாமி கும்பிட்டு வீட்டிலேயே சும்மா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தீபாவளிங்கிறது பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். வெடி அது இதுன்னு வாங்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய திங்ஸும் அப்போ தான் நம்ம பொங்கலோட அதிகமாக நம்ம கொண்டாடுறது தீபாவளி மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆனது அது கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் சாப்பாடை கூட விரும்புதோ இல்லையோ, மெயின் துணி அது வெடி இதில் விரும்பி சின்ன பிள்ளைகளுக்கு பொங்கல் வைக்கிறதுனா குறைஞ்சிருச்சு. அது அவ்வளவா விரும்புறதுக்கு என்ன, கரும்பு சாப்பிடுவாங்க, பொங்கல் வச்சு கரும்பு சாப்பிடுவாங்க. விரும்புனவோ அப்பா விரும்பாத வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பிரதானமாக கொண்டாடப்படுவது தீபாவளியா அல்லது பொங்கலா என்ற கேள்விக்கு திருமயம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.